ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியில் நம்ம இப்போ பார்க்குறது யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 25 வரைக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. அது ஃபஸ்ட்டு பார்ட்டு. இப்போ யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 6 இருந்து செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விளையாட்டு உளவியலின் அம்சங்கள், தடகள வீரர்களின் உந்துதல் மற்றும் ஆற்றல் மேலாண்மையில் கவனம் செலுத்துதல். அதை பற்றி இந்த பேஜில் பார்க்கலாம். தடகள வீரர்களின் உந்துதல் வகைகள். தேர்ச்சி சார்ந்த விளையாட்டு வீரர்கள் கடினமாக உழைத்து மேம்படுத்தி சவாலான இலக்குகளை அடைவதை அனுபவிக்கவும், அவர்கள் நன்றாக விளையாடி தோல்வி அடைவதை வெற்றிகரமாக உணர்கிறார்கள். வெற்றி தேடுபவர்கள் வெற்றி பெறும் திறனில் நம்பிக்கை கொண்ட மற்றவர்கள் போராடும் பணிகளை செய்யும்போது திறமையானவர்களாக உணரும் விளைவுகளை நோக்கிய விளையாட்டு வீரர்கள். தோல்வியை தவிர்ப்பவர்கள் தங்கள் திறன்களை சந்தேகிக்கும், தோல்வியை தவிர்ப்பதில் கவனம் செலுத்தும் விளைவுகளை நோக்கிய விளையாட்டு வீரர்கள். தேர்ச்சி சார்ந்த காலநிலையை உருவாக்குதல் முயற்சியில் கவனம் செலுத்தும், இலக்கு அமைப்பை பயன்படுத்தவும், முயற்சி தொடர்பான கருத்துக்களை வழங்கவும், விளையாட்டு வீரர்களுக்கு பொருத்தமான பண்புக்கூறுகளை செய்ய கற்றுக் கொடுங்கள், இலக்கை கருத்தை பயன்படுத்தவும். ஆற்றல் மேலாண்மை தூக்கம், தீவிரமான செயல்பாட்டிற்கு தயாராகும் பொதுவான உடலியல் மற்றும் உளவியல் செயல்படுத்தல். ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து தீவிர உற்சாகம் வரை மாறுபடும். உடலியல் மாற்றங்கள் தூண்டுதல், தன்னியக்கம் நரம்பு மண்டலத்தை ANS செயல்படுத்துகிறது. தசை பதற்றம், இதய துடிப்பு போன்றவை அதிகரிக்கிறது. சண்டை அல்லது பறக்கும் நோய்க்கிரிகள் உடல் மனம் அழுத்தத்தால் தூண்டப்படும் தூண்டுதல். போட்டியின் தூண்டுதல் விளையாட்டு வீரர்கள் அதிகரித்த தூண்டுதலுக்கு வித்தியாசமாக பதிலளிக்கின்றனர். தலைகீழ் U கருதுகோள் தூண்டுதலுடன் செயல்திறன் உகந்த புள்ளி வரை மேம்படுகிறது, மேலும் அதிகரிக்கிறது, செயல்திறன் தரத்தை குறைக்கிறது. உகந்த தடகள செயல்திறனுக்கான உந்துதல், நோக்குநிலை மற்றும் ஆற்றலை நிர்வகித்தல். தூண்டுதலின் நிலைகள். அடுத்து பேஜ் நம்பர் 27 விளையாட்டு உளவியலின் அம்சங்களை பற்றி இந்த பேஜில் பார்க்கலாம். தூண்டுதல் மற்றும் ஆற்றல் மேலாண்மை. தூண்டுதலின் வரம்புகள். போதுமான உளவியல் மாற்றங்கள் காரணமாக குறைவான தூண்டுதல் செயல்திறனை பாதிக்கிறது. அதிகப்படியான பதற்றம், ஒருங்கிணைப்பு சிக்கல்கள் மற்றும் கவனச்சிதறல் காரணமாக அதிகப்படியான தூண்டுதல் செயல்திறனை பாதிக்கிறது. உகந்த ஆற்றல் மண்டலங்கள். இவை மாறும் தன்மை கொண்டவை மற்றும் போட்டி தேவைகளுடன் மாறுகின்றன. விளையாட்டு வீரர்கள் அதற்கேற்ப தூண்டுதல் நிலைகளை சரி செய்ய வேண்டும். உகந்த செயல்பாட்டின் தனிப்பட்ட மண்டலம் IZOF. விளையாட்டு வீரர்கள் தங்கள் உகந்த ஆற்றல் மண்டலத்தை ஆரோசல் கண்காணிப்பு அளவுகோல் AMS போன்ற கருவிகளை பயன்படுத்தி அடையாளம் காண வேண்டும். தூண்டுதலின் விளக்கம். விளையாட்டு வீரர்கள் தூண்டுதலை எவ்வாறு விளக்குகிறார்கள் என்பதை மனக்காரணிகள் பாதிக்கிறது. நேர்மறை விளக்கம் சிறந்த செயல்திறனுக்கு வழிவகுக்கிறது, எதிர்மறை விளக்கம் மோசமான செயல்திறனுக்கு வழிவகுக்கிறது. கோட்பாடுகள். பேரழிவு கோட்பாடு அதிகப்படியான தூண்டுதலில் கூடிய அதிக மனப்பதட்டம் செயல்திறனின் பேரழிவு தரும் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது. தலைகீழ் கோட்பாடு விளையாட்டு வீரர்கள் செயல்பாட்டின் கவனம் செலுத்தி அதிகபட்சமாக தூண்டப்படும் போது சிறப்பாக செயல்படுகிறார்கள். ஆற்றல் மேலாண்மைக்கான 3 கட்ட செயல்திறன் கல்வி கட்டம். ஆற்றல் மேலாண்மை மற்றும் தூண்டப்பட்ட தூண்டுதல் முறைகள் பற்றி அறிக. கையகப்படுத்தல் கட்டம். உகந்த மண்டலத்தை கண்டறிய ஆற்றல் மேலாண்மை திறன்களின் தேர்ச்சி பெறுங்கள். செயல்படுத்தல் கட்டம். விளையாட்டு தூண்டுதல் கட்டுப்பாட்டை தானியங்கப்படுத்துதல். கவனம். வரையறை. கவனம் என்பது புத்திசாலித்தனமான தேர்வுகள் மற்றும் முடிவுகளை எடுக்க தூண்டுதல்கள் குறித்த விழிப்புணர்வை நிறுவி பராமரிப்பதற்கான மன செயல்பாட்டு முறையாகும். இந்த விஷயங்கள். அடுத்து பேஜ் நம்பர் 28 விளையாட்டுகளின் கவனம் செலுத்தும் திறன் மற்றும் மன அழுத்த மேலாண்மை பற்றி இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. விளையாட்டுகளில் கவனம் செலுத்தும் திறன்கள். கவனம் செலுத்தும் தேவையை பகுப்பாய்வு செய்தல். ஒரு விளையாட்டில் ஒவ்வொரு குறிப்பிட்ட திறனுக்கும் அகலம், குறுகிய அல்லது அகலம் மற்றும் திசை, உள் அல்லது வெளிப்புறம் போன்ற கவனம் செலுத்தும் பரிமாணங்களை கருத்தில் கொள்ளுங்கள். நன்கு வளர்ந்த கவனம் செலுத்தும் திறன்
பணி தொடர்பான குறிப்புகளில் கவனம் செலுத்துதல், கவனச்சிதறல்களை தடுப்பது, செறிவை தக்கவைத்தல் மற்றும் பணிமாற்றத்தை கோரும்போது கவனம் செலுத்துவதை மாற்றுதல் ஆகியவை அடங்கும். கவனத்தை புரிந்து கொள்வதில் முக்கிய சிக்கல், கவனம் செலுத்தும் திறன், தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனம் மற்றும் கவனச்செறிவை தக்கவைத்தல் ஆகியவை அடங்கும். கவனம் செலுத்துதல் திறன்களின் முக்கியத்துவம். விளையாட்டு வெற்றியை அடைவதற்கு தேவை நிபுணத்துவம் வாய்ந்த விளையாட்டு வீரர்கள் புதியவர்களை விட சிறந்த திறன்களை கொண்டுள்ளனர். பயிற்சியாளர்களின் பங்கு. பணி தொடர்பான குறிப்புகள் கவனம் செலுத்த கற்றுக் கொடுப்பதன் மூலம் விளையாட்டு வீரர்களின் கவனத்தை மேம்படுத்த முடியும். கவனம் செலுத்துதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூண்டுதல்களில் கவனம் செலுத்தும் திறன். செறிவை மேம்படுத்துதல் மனதை கட்டாயப்படுத்தி கவனம் செலுத்துவதன் மூலம் அல்ல, மாறாக கவனச்சிதறல்கள் நீக்கி பணியில் மூழ்கி விடுவதன் மூலம். செறிவு சவால் அதிகப்படியான சிந்தனை, நம்பிக்கையின்மை மற்றும் சோர்வு ஆகியவற்றால் தடுக்கப்படுகிறது. கவனத்தை விடுதல் செறிவு திறன்களுடன் கவனத்தை சோர்விலிருந்து பணி தொடர்பான குறிப்புகளுக்கு திருப்பிவிடலாம். செறிவு தண்டனை சமாளித்தல் அமைதிப்படுத்தும் பயிற்சிகள், தூண்டுதல்கள், வெளியீடுகள், கவனச்சிதறல் நுட்பங்கள் மற்றும் மறுகவனிப்பு திட்டங்கள் போன்ற உத்திகள் உதவும். மன அழுத்த மேலாண்மை. மன அழுத்தம் பற்றிய தவறான கருத்துக்கள். அதிக போட்டி தேவைக்கு சமமானதாக அல்லது கோரும் சூழ்நிலைகளில் உடலியல் உளவியல் பதில்களாக மன அழுத்தத்தை பார்ப்பது. மன அழுத்த வரையறை. உணரப்பட்ட போட்டி தேவைக்கு அந்த கோரிக்கைகளை பூர்த்தி செய்வதற்கான உணரப்பட்ட திறன்களுக்கு தனிப்பட்ட கட்டுப்பாடு இடையே ஒரு கணிசமான ஏற்றத்தாழ்வு. லாசரஸ் மன அழுத்த மாதிரி. போட்டி தேவை, தனிப்பட்ட கட்டுப்பாடு மற்றும் சமாளிக்கும் உத்திகள் தீர்மானிக்கப்படும் மன அழுத்தம். அடுத்து பேஜ் நம்பர் 29. விளையாட்டு வீரர்களின் மன அழுத்த மேலாண்மை பற்றி விவாதிக்கும் 4 முதல் 12 வரையிலான புள்ளிகளை பற்றி பார்ப்போம். போட்டி தேவை. இது கலைஞர்களிடம் கேட்கப்படுவதை குறிக்கிறது. போட்டி இலக்குகளின் முக்கியத்துவம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை உடல் மற்றும் உளவியல் நல்வாழ்வு மற்றும் விளையாட்டு வெற்றியை பாதிக்கிறது. தனிப்பட்ட கட்டுப்பாடு. விளையாட்டு வீரர்கள் மன அழுத்த மூலங்கள் மற்றும் மதிப்புமிக்க இலக்குகளை அடைய செயல்திறன் களை கட்டுப்படுத்துகிறார்கள். மன அழுத்த மதிப்பீடு. மன அழுத்தம் பற்றிய விளையாட்டு வீரர்களின் நம்பிக்கைகள் நிச்சயமற்ற சூழ்நிலைகள் ஒரு சவாலாகவோ அல்லது அச்சுறுத்தலாகவோ பார்க்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கின்றன. சமாளிக்கும் உத்திகள். இலக்குகளை அடைய சிக்கல்களை தீர்க்கவும் உணர்ச்சி ரீதியாக நன்றாக உணரவும் நுட்பங்கள். பிரச்சினை மேலாண்மை என்பது மன அழுத்தத்தை குறைக்க திட்டமிடல் மற்றும் முன் செயல்திறன் நடைமுறைகளை உள்ளடக்கியது. உணர்ச்சி மேலாண்மை துயரத்தை குறைக்க சுய பேச்சு மற்றும் தளர்வை பயன்படுத்துகிறது. தகவமைப்புக்கு மாறாக சமாளிப்பும் மன அழுத்த மேலாண்மை பாதிக்கிறது. மன அழுத்த மேலாண்மை எதிர்மறை மன அழுத்த விளைவுகளை குறைக்க அல்லது நீக்குவதற்கான ஒரு செயல்முறை. விளையாட்டு வீரர்கள் சிறப்பாக உணர, நேர்மறை உணர்ச்சிகளை அனுபவிக்க மற்றும் அவர்களின் திறன்களுக்கு ஏற்ப செயல்பட உதவுகிறது. இது பிரச்சினை மற்றும் உணர்ச்சி மேலாண்மையை ஒருங்கிணைக்கிறது. மொத்த உணர்ச்சி மேலாண்மையின் தொகுப்பு. டெம்ப்ட்கள். பொதுவான பகுத்தறிவு முறையாக அணுகுமுறை, தானியங்கி திறன்கள் மற்றும் ஒருங்கிணைந்த சமாளிக்கும் பதில் மூலம் பதட்ட வகைகளை நிர்வகிக்கிறது. டெம்ப்ட்கள் ஒருங்கிணைந்த சமாளிக்கும் பதில்களுக்கு மறுவடிவமைப்பு மற்றும் சுயபேச்சு மறுநிரலாக்கத்துடன் உடல் தளர்வு, ஆழ்ந்த சுவாசம், விரைவான தளர்வு பயன்படுகிறது. டெம்ப்ட்களை உருவாக்குதல். மொத்த மூழ்குதல் அல்லது படிப்படியாக வெளிப்படும் பயிற்சியை பயன்படுத்தலாம். மொத்த மூழ்குதல் விளையாட்டு வீரர்களை அதிக மன அழுத்த சூழ்நிலைகளில் வைக்கிறது. படிப்படியாக வெளிப்படும் குறைந்த மன அழுத்த சூழ்நிலைகளில் தொடர்கிறது. மன அழுத்த மேலாண்மை திறன்களை உருவாக்குதல். மற்ற மனப்பயிற்சி கருவிகளைப் போலவே 3 கட்ட செயல்முறை கல்வி கையகப்படுத்துதல், செயல்படுத்துதல் பின்வருகின்றன. அடுத்து பேஜ் நம்பர் 30. மன அழுத்த மேலாண்மை மற்றும் விளையாட்டு வீரர்களின் தன்னம்பிக்கை பற்றி இந்த பேஜில் சொல்கிறாங்க. தடகள வீரர்களின் மன அழுத்த மேலாண்மை. கல்வி கட்டம். பயிற்சியாளர்கள் மன அழுத்தம் மற்றும் மன அழுத்த மேலாண்மை பற்றி விளையாட்டு வீரர்களுக்கு கற்பிக்கிறார்கள். விளையாட்டு வீரர்கள் தங்கள் மன அழுத்த முறைகளை பற்றிய சுய விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்கிறார்கள். கையகப்படுத்துதல் கட்டம். விளையாட்டு வீரர்கள் அடிப்படை மன அழுத்த மேலாண்மை கருவிகள் மற்றும் திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள். அவற்றை திறம்பட சமாளிக்க இணைக்கிறார்கள். செயல்படுத்துதல் கட்டம். பயிற்சியாளர்கள் மன அழுத்த மேலாண்மை திறன்கள் தானியங்கப்படுத்துதல், மேம்படுத்துதல், உதவ
பட ஒத்திகை பயிற்சி உருவாக்கப்படுத்துதல் மற்றும் குறைந்த அளவிலான போட்டிகளை பயன்படுத்துதல். தன்னம்பிக்கை ஃபஸ்ட்டு அதோட வரையறை. உண்மையான தன்னம்பிக்கை என்பது வெற்றியை அடைவது பற்றிய ஒரு விளையாட்டு வீரரின் யதார்த்தமான நம்பிக்கை. நம்பிக்கை தொடர்ச்சி. நம்பிக்கை என்பது வேறுபாடு குறைந்த தன்னம்பிக்கை முதல் அதிக தன்னம்பிக்கை வரை நடுவில் உகந்த தன்னம்பிக்கையுடன் இருக்கும் செயல்திறன் தன்னம்பிக்கையுடன் தலைகீழ் உறவை பின்பற்றுகிறது. உகந்த தன்னம்பிக்கை திறன் மற்றும் தயாரிப்பின் அடிப்படையில் விளையாட்டு வீரர்கள் சிறப்பாக செயல்படவும் போட்டியில் அவற்றை பயன்படுத்த தயாராகவும் இருக்க அறிவு திறன்கள் மற்றும் உத்திகள் தேவை. சந்தேகம் அறிவு நுட்பங்கள் அல்லது தந்திரோபாயங்களை இல்லாததால் ஏற்படும் தன்னம்பிக்கையின்மை சுய சந்தேகத்தால் தோல்விக்கு வழிவகுக்கிறது. அதிகப்படியான தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கலாம். திறனை நேர்மறையாக மிகைப்படுத்துதல் அல்லது பொய்யாக ஆவணத்தின் மூலம் பாதுகாப்பின்மையை மறைத்தல். தன்னம்பிக்கையின் நன்மை உந்துதல் கவனம் மற்றும் மன அழுத்த மேலாண்மை மூலம் செயல்திறன்களை நேரடியாக மறைமுகமாகவும் மேம்படுத்துகிறது. தன்னம்பிக்கையை அதிகரித்தல் 4 வழிகள் செயல்திறன் சாதனைகளை இலக்கு அமைத்தல் தனிப்பட்ட புகழ் மண்டபம் மற்றும் அனுபவம் வாய்மொழி வற்புறுத்தல் மற்றும் தூண்டுதல் கட்டுப்பாடு. பேஜ் நம்பர் 31 விளையாட்டு வீரர்களுக்கான மன திட்டங்களை பற்றி விவாதிக்கிறது. இந்த பேஜில் மன துணிச்சல் எவ்வாறு பங்களிக்கின்றன என்பதில் கவனம் செலுத்துகிறது. மனத்திட்டங்களின் கண்ணோட்டம். துணிச்சல் சிக்கல்கள் துன்பங்கள் அல்லது தோல்விகள் இருந்தபோதிலும் ஒருவர் சிறப்பாக செயற்படும் திறன். இது மன பயிற்சி கருவிகள் மற்றும் திறன்களின் கலவையாகும். இது ஓட்ட மனநிலையை ஊக்குவிக்கிறது. மனத்திட்டங்களின் நோக்கம் விளையாட்டு வீரர்கள் உகந்த செயல்திறனுக்கான ஓட்ட மனநிலையை உருவாக்க பராமரிக்க மற்றும் மீண்டும் பெற உதவும் முறையான தனிப்பயனாக்கப்பட்ட உத்திகள். மன திட்டங்களின் நன்மைகள் மற்றும் வகைகள். நன்மைகள் மன திட்டங்கள் ஓட்ட மனநிலையை உருவாக்க செயல்திறன் தரத்தை மேம்படுத்த நிலைத்தன்மையை அதிகரிக்க மற்றும் துன்பங்களை சமாளிக்க உதவுகிறது. மனத்திட்டங்களின் வகைகள் விளையாட்டு வீரர்கள் 3 வகையாக உருவாக்க வேண்டும். மன தயாரிப்பு திட்டங்கள் ஓட்ட மனநிலையை அடைய மன பயிற்சிக்கான வரைபடம். மன செயல்திறன் திட்டங்கள் பயிற்சி மற்றும் போட்டியின் போது ஓட்ட மனநிலையில் இருப்பதற்கான சாலை வரைபடம். மன மீட்பு திட்டம் உணர்ச்சி அமைதியை பாதிக்கும் எதிர்பாராத சிக்கல்களை சமாளிப்பதற்கான உத்திகள். மன உறுதியின் வளர்ச்சி கட்டங்கள் கல்வி கையகப்படுத்துதல் மற்றும் செயல்படுத்துதல் கட்டங்கள் மூலம் மன உறுதி உருவாகிறது. கல்வி கட்டம் பயிற்சியாளர்கள் விளையாட்டு வீரர்கள் மனத்திட்டங்கள் வடிவமைப்பது பற்றி கற்பிக்கிறார்கள் மற்றும் ஓட்ட மனநிலையை அடைவதில் பலம் மற்றும் பலவீனங்களை அடையாளம் காண உதவுகிறது. கையகப்படுத்தல் கட்டம் விளையாட்டு வீரர்கள் ஒரு மனத்திட்டத்தை முடிவு செய்கிறார்கள் அதை உருவாக்குகிறார்கள் மற்றும் மதிக்கிறார்கள். அடுத்து பேஜ் நம்பர் 32 விளையாட்டு வீரருக்கான மனத்திறன் பயிற்சி MST அதை பற்றி இந்த பேஜில் சொல்கிறாங்க. மனத்திறன் பயிற்சி திட்டங்கள் பொருந்தக்கூடிய தன்மை MST திட்டங்கள் பயிற்சி தத்துவம் மற்றும் போட்டி கட்டுப்பாடுகளுடன் ஒத்துப்போக வேண்டும். முறையான செயல்படுத்துதல் நன்கு வடிவமைக்கப்பட்ட MST திட்டங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு பலங்கள் பலவீனங்கள் பற்றிய விழிப்புணர்வை வளர்க்கவும் உத்திகளை தனிப்பயனாக்கவும் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் தேவைக்கேற்ப சரி செய்யவும் உதவுகிறது. 3 கட்ட மாதிரி ஒரு அடிப்படை MST திட்டம் கல்வி கையகப்படுத்தல் மற்றும் செயல்படுத்துதல் கட்டங்களை பின்பற்றுகிறது. தனிப்பயனாக்கம் பதிவுகள் அவதானிப்புகள் மற்றும் நேர்காணல்களை பயன்படுத்தி MST திட்டங்களை வடிவமைக்க முடியும். கல்வி கட்டம் விளையாட்டு வீரர்கள் மனப்பயிற்சி கருவிகள் திறன்கள் மற்றும் திட்டங்களை பற்றி அறிந்து கொள்கிறார்கள் மேலும் தனிப்பட்ட பலங்கள் பலவீனங்களை பற்றிய விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்கிறார்கள். கையகப்படுத்தல் கட்டம் விளையாட்டு வீரர்கள் அடிப்படை மனப்பயிற்சி கருவிகள் திறன்கள் மற்றும் திட்டங்களை பெறுகிறார்கள். செயல்படுத்தும் கட்டம் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுகளின் மனப்பயிற்சி தானியக்கமாக்குகிறார்கள் மற்றும் மன அழுத்த சூழ்நிலைகளை கையாளுகிறார்கள். மதிப்பீடு செயல்திறன் விவரக்குறிப்பு மதிப்பீடு பதிவுகள் அவதானிப்புகள் மற்றும் நேர்காணல்களை பயன்படுத்தி MST தணிக்கைகள் மூலம் முன்னேற்றம் ஆண்டுதோறும் மதிப்பிடப்படுகிறது. விளையாட்டு வீரர்களுக்கான விளையாட்டு உளவியல் வரையறை விளையாட்டு உளவியல் வரம்புக்குட்பட்ட நம்பிக்கை நிவர்த்தி செய்வதன் மூலமும் ஆரோக்கியமான விளையாட்டு தத்துவத்தை வளர்ப்பதன் மூலமும் உச்ச செயல்திறனுக்கான விளையாட்டு வீரர்களின் அணுகுமுறைகள்
மற்றும் விளையாட்டு திறன்களை மேம்படுத்துகிறது. நன்மைகள்: விளையாட்டு உளவியலில் இருந்து விளையாட்டு வீரர்கள் பயனடையும் முதல். அடுத்து பேஜ் நம்பர் 33 விளையாட்டு வீரர்களுக்கான விளையாட்டு உளவியல் அம்சங்கள். அதை பற்றி இந்த பேஜில் பார்ப்போம். கவனத்தை மேம்படுத்தி கவனச்சிதறல்களை கையாளுதல். விளையாட்டு வீரர்கள் சிறப்பாக செயல்பட தற்போதைய தருணத்தில் கவனம் செலுத்த வேண்டும். விளையாட்டு வீரர்களின் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுதல். சந்தேகம் செயல்திறன்களை தடுக்கலாம். நம்பிக்கை வளர்ப்பதே மிக முக்கியம். பின்னடைவுகள் மற்றும் பிழைகளை சமாளிக்கும் திறன்களை வளர்த்து கொள்ளுதல். விளையாட்டு வீரர்கள் தவறுகளை கையாளும் போது உணர்ச்சிகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிர்வகிக்க வேண்டும். தீவிரத்தின் சரியான மண்டலத்தை கண்டறியவும். சிறப்பு செயல்திறனுக்காக உகந்த அளவிலான தூண்டுதலை ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் கொண்டுள்ளனர். தொடர்பு திறன் மற்றும் ஒற்றுமையை வளர்க்க அணிகளுக்கு உதவுங்கள். குழுப்பணி முடிவுகளை மேம்படுத்துதல். ஆரோக்கியமான நம்பிக்கை அமைப்பை ஏற்படுத்துங்கள். ஆரோக்கியமற்ற நம்பிக்கைகளை அடையாளம் கண்டு மாற்றுவது செயல்திறன் மேம்படுத்தும். உந்துதலை மேம்படுத்துதல் சமநிலைப்படுத்துதல். உள்ளார்ந்த உந்துதல்கள் பெரும்பாலும் வெளிப்புறத்தையை விட சிறந்த நீண்டகால செயல்திறனுக்கு வழிவகுக்கிறது. அடுத்து பேஜ் நம்பர் 34 விளையாட்டு வீரர்களின் உளவியல் அம்சங்கள் பற்றி இந்த பேஜில் பார்ப்போம். காயத்துக்கு பிந்தைய தன்னம்பிக்கை மேம்பாடு. காயத்திற்கு பிறகு விளையாட்டு வீரர்கள் தன்னம்பிக்கையுடன் போராடக்கூடும். இது அவர்களின் கவனத்தை பாதிக்கும். மனநல சிகிச்சை மற்றும் மீண்டும் காயம் ஏற்படும் என்ற பயத்தை கையாள்வது முக்கியம். விளையாட்டு சார்ந்த உத்திகள், குறிப்பாக கோல்ஃப் மற்றும் பந்தயம் போன்ற விளையாட்டுகளில் போட்டிகளுக்கு மனரீதியாக தயாராக விளையாட்டு வீரர்கள் உதவ பயிற்சியாளர்கள் விளையாட்டு திட்டங்கள் மற்றும் உத்திகளை பயன்படுத்துகின்றனர். மண்டலத்தில் நுழைதல். அடிப்படை திறன்களை வளர்ப்பதன் மூலம் விளையாட்டு வீரர்கள் இந்த உகந்த மனநிலையில் அடிக்கடி நுழைய உதவுவதே குறிக்கோள். விளையாட்டு உளவியலின் பயன்பாடு. தீவிர விளையாட்டு வீரர்கள் போட்டியை விட மேலாண்மை உட்பட ஒவ்வொரு நன்மையும் தேடுகிறார்கள். விளையாட்டு உளவியல் நெறிமுறை. சர்வதேச விளையாட்டு உளவியல் சங்கம் ISSP 1965 உருவாக்கப்பட்டது. பயன்பாட்டு விளையாட்டு உளவியல் முன்னேற்றச் சங்கம் AAASP அமெரிக்கா மற்றும் கனடாவில் முக்கியமானது. உறுப்பினர்கள் ஒரு நெறிமுறை குறியீட்டை பின்பற்றுகிறார்கள். கொள்கை 1 திறன். உறுப்பினர்கள் உயர் தரங்களை பேணுதல், எல்லைகளை அங்கீகரித்தல் மற்றும் அறிவை மேம்படுத்துதல். அடுத்து பேஜ் நம்பர் 35 விளையாட்டு உளவியலின் தொடர்பான ஒரு சமூகத்தின் உறுப்பினருக்கான கொள்கை. கொள்கை விளக்கப்படுகிறது. கொள்கை நேர்மை. உறுப்பினர்கள் ஒருமைப்பாட்டை பயிற்சி செய்து ஊக்குவிக்கிறார்கள். அவர்கள் தங்களை மற்றும் நற்சான்றிதழ்களை துல்லியமாக முன்வைக்கிறார்கள். தகுதிகள், தயாரிப்புகள், கட்டணங்கள், ஆராய்ச்சி மற்றும் சேவைகள் பற்றிய ஏமாற்றும் அல்லது தவறான வழிநடத்தும் அறிக்கைகள் இல்லை. தொழில்முறை மற்றும் அறிவியலின் பொறுப்பு. உறுப்பினர்கள் தொழில்முறை மற்றும் அறிவியல் பொறுப்புகளை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். குறைபாடுள்ள நெறிமுறை நடத்தை கொண்ட உறுப்பினர்களிடமிருந்து சமூகத்தின் மற்றும் பொதுமக்களின் நற்பெயரை பாதுகாக்கவும் மற்ற உறுப்பினர்களின் நெறிமுறையற்ற நடத்தையை தடுக்கவும் வெளிப்படுத்தவும். அடுத்து மக்களின் உரிமைகள் மற்றும் கண்ணியத்திற்கான மரியாதை. தனிநபர்களின் உரிமைகள், மதிப்பு மற்றும் கண்ணியத்தை மதிக்கவும். இரகசியத்தன்மை, தனியுரிமை மற்ற தனிப்பட்ட கட்டுப்பாட்டை மதிக்கவும். பாலினம், வயது, இனம் போன்றவற்றில் உள்ள வேறுபாடுகளுக்கு உணர்திறன். மற்றவர்களின் நலனில் அக்கறை. உறுப்பினர்கள் தாங்கள் தொடர்பு கொள்ளும் தனிநபர்களின் தனிப்பட்ட நலனை உறுதி செய்கிறார்கள். மோதல்களை தீர்த்து தீங்கை குறைத்து மற்றவர்களின் நலன்களின் அக்கறை அதிகரிக்கிறார்கள். அதிகார வேறுபாடுகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. சமூக பொறுப்பு. உறுப்பினர்கள் சமூகத்தில் பொதுநலனுக்காக அறிவையும் ஆராய்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். தனிநபர்களின் உரிமையை பாதுகாக்கிறார்கள். மனித மேம்பாடு குறித்த பட்டறைகளை வழிவகுக்கிறார்கள். ஆராய்ச்சி முடிவுகளை பொருத்தமான முறையில் பகிர்ந்து கொள்கிறார்கள். அடுத்து பேஜ் நம்பர் 36 உடற்கல்விக்கான விளையாட்டு உளவியலை பற்றி விவாதிக்கிறது. விளையாட்டு உளவியலின் சுருக்கம். விளையாட்டு உளவியல் விளையாட்டுகள் மற்றும் விளையாட்டுகளில் பங்கேற்பதன் மூலம் ஒரு தனிநபர் உடல் தகுதியை கையாள்கிறது. இதை பயிற்சியாளர்களுக்கான உளவியல் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கான விளையாட்டு உளவியல் என பிரிக்கலாம். விளையாட்டு வீரர்களுக்கான விளையாட்டு உளவியல்
வரையறுக்கப்பட்ட நம்பிக்கைகள் அடையாளம் கண்டு விளையாட்டு வீரர்களின் விளையாட்டை பற்றிய ஆரோக்கியமான தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் சிறந்த செயல்திறனுக்கான விளையாட்டு வீரர்களின் அணுகுமுறை மற்றும் மன விளையாட்டு திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. விளையாட்டு உளவியலின் நெறிமுறைகள் நெறிமுறை கொள்கையில் அடிப்படையில் மற்றும் ஒரு முன்னுரை மற்றும் 6 பொது கொள்கைகளை கொண்டது. திறமை உறுப்பினர்கள் உயர்ந்த தரத்திறனை பராமரிக்கின்றனர். நேர்மை உறுப்பினர்கள் கற்பித்தல் அறிவியல் மற்றும் பயிற்சியின் நேர்மையை பயிற்சி செய்து ஊக்குவிக்கிறார்கள். தொழில்முறை மற்றும் அறிவியலின் பொறுப்பு உறுப்பினர்கள் தங்கள் பொறுப்புகளை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். மக்களின் உரிமைகள் மற்றும் கண்ணியத்திற்கான மரியாதை உறுப்பினர்கள் உரிமைகள் மதிப்பு மற்றும் கண்ணியத்தை மதிக்கிறார்கள். மற்றவர்களின் நலன்களின் அக்கறை உறுப்பினர்கள் தாங்கள் தொடர்பு கொள்ளும் தனிநபர்களின் தனிப்பட்ட நலனை உறுதி செய்கிறார்கள். சமூக பொறுப்பு உறுப்பினர்கள் சமூகத்துடன் அறிவை ஆராய்ச்சியும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவ்வளோதான். யூனிட் 3 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஸ்டின் தான் இருக்குது. யூனிட் 3 ஓவர்.